இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு சேஃப்டி ஓரியன்ட் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ மோட்டிவேட் பண்ணோம் நிறைய சேஃப்டி ரிலேட்டட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஃபோன் இருக்கும். உங்கள் ஃபோனோட பேக் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மார்க்கிங்ஸ் இருக்கும். பார்கோடு, அது எத்தனை ஜிபி, ஃபோன் எத்தனை ஜிபி, அதுக்கப்புறம் மேட் இன் சைனாவா இல்லை எங்கே அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதோட கூடயும் லெட்டர்ஸ் இருக்கும். சி அப்புறம் இ அப்படின்னு 2 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே மோஸ்ட்டாக எல்லா கூட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இது ஃபேமஸ் சிஇ மார்க்கிங். சிஇ மார்க்கிங்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது சிக்கு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் ஈக்கு ஒரு வார்த்தை அப்படின்னு போட்டு நினச்சிட்ருப்போம். இது சைனீஸ் எக்ஸ்போர்ட்டோ இல்லை சிஇ அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த ப்ராடக்டை தயாரிச்சிருக்கு, ஸோ அதனால தான் இந்த சிஇ மார்க்கிங் அந்த ப்ராடக்டில் இருக்குது அப்படின்லாம் நினச்சிருப்போம். ஸோ அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சிஇ சைனீஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்ற மார்க்கிங்லலாம் ஒரு மார்க்கிங் கிடையவே கிடையாது. ஸோ பின்ன எதுக்கு இந்த சிஇ மார்க்கிங் இருக்குது, சிஇ மார்க்கிங்னால் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிஇ மார்க்கிங் கன்ஃபார்மிட்டி மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்மிட்டினா ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன், இல்லைனா ஒரு பாலிசியை நான் கடைப்பிடிச்சி அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் இது கொடுக்கும். கன்ஃபார்மிட்டினா உடன்பாடு. யூரோப்பியன் கன்ஃபார்மிட்டியோட ஃப்ரெஞ்ச் வேர்டு தான் இந்த கன்ஃபார்மிட்டே யூரோப்பியான் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதோட ஷார்ட் ஃபார்ம், அதாவது அப்ரிவியேஷன் தான் இந்த சிஇ லெட்டர். இந்த சிஇ லெட்டர் தான் எல்லா ப்ராடக்ட் பின்னாடியும் அஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிஇ மார்க்கிங்க்கு பின்னாடி நிறைய பெரிய வரலாறுலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த சிஇ மார்க்கிங்கை நீங்கள் உங்கள் ப்ராடக்டில் போட்டிங்கன்னா தான் உங்களால் யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு உங்கள் ப்ராடக்டை செல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சிஇ மார்க்கிங்னால். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவோட பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த சிஇ மார்க்கிங்கை ஒரு ப்ராடக்டில் ஆஸ் அ மேனுஃபேக்சரராக நீங்கள் போடணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ஹெல்த், சேஃப்டி, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கா, அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுதா, இந்த ப்ராடக்ட் சேஃபாக இருக்கா அப்படின்னு நீங்கள் அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சிஇ மார்க்கிங்கை போட முடியும். ஸோ இந்த சிஇ மார்க்கிங் இருந்தால் உங்களால் ஈஸியாக இந்த ப்ராடக்டை வேர்ல்ட் ஃபுல்லாக விற்க முடியும். இந்த யூரோப்பியன் யூனியன் ஒரு கண்ட்ரி இல்லை, 2 கண்ட்ரி இல்லை, மொத்தமாக ஒரு 20+ கண்ட்ரீஸோட சேர்ந்து தான் இந்த யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன் மொத்தமாக ஒரு ப்ராடக்ட்டுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸை ஹார்மனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தான் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த கண்ட்ரீஸ்குள்ளே நீங்கள் செல் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த கன்ஃபார்மிட்டி யூரோப்பியன் அப்படின்ற ஒரு சிஇ மார்க்கிங். எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் இந்த சிஇ மார்க்கிங்கை அஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி, என்விரான்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸை அந்த ப்ராடக்ட் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்ட்டு அசஸ் பண்ணணும். இது மேனுஃபேக்சரரோட சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த மேனுஃபேக்சரர் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அது என்டையர்லி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது நம்ம இந்த சிஇ மார்க்கிங்க்கு நம்ம காமனாக மிஸ்கன்செப்ஷன் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த சிஇ மார்க்கிங் ஒரு சேஃப்டி மார்க்கிங் மட்டும்தானே தவிர குவாலிட்டி மார்க் கிடையாது. நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஐஎஸ்ஐ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கிங் கிடையாது. இது யூரோப்பியன் யூனியனோட ஹெல்த், சேஃப்டி, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேஷனுக்கு இந்த ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு மார்க்கிங் மட்டும்தான். இந்த சிஇ மார்க்கிங் யூரோப்பியன் யூனியனில் தான் தயாரிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் கிடையாது. நம்ம எந்த கண்ட்ரீஸில் தயாரித்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த சிஇ மார்க்கிங்கை அஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ யூரோப்பியன் யூனியனில் தயாரிச்சிருக்காங்க, ஸோ அப்போ மட்டும்தான் இந்த சிஇ மார்க்கிங் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டுக்கு கூட நம்ம இந்த சிஇ மார்க்கிங்கை அஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு சிஇ மார்க்கிங் வேணும் அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ், மெஷினரிஸ்.
அதுக்கப்புறம் பிபிஇஸ், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம ஃபோனு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் டாய்ஸு, இதுக்கெல்லாமே வந்து சிஇ மார்க்கிங் வந்து வேணும். இப்போ அந்த சிஇ மார்க்கிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஇ மார்க்கிங் மூலமாக நமக்கு ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூரோப்பியன் கன்ஃபார்மிட்டியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது வந்து சேஃப்டியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு புரியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஆஸ் அ மேனுஃபேக்சராக இந்த ப்ராடக்ட், உங்கள் பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நீங்கள் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஃப்ரீயாக வந்து வித்தவுட் எனி சர்டிஃபிகேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சிஇ மார்க்கிங் வந்து நெகேட் பண்ணிடுது. நீங்கள் இந்த சிஇ மார்க்கிங் இருந்தால் உங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் எல்லா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் சர்க்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சிஇ மார்க்கிங்கோட பெனிஃபிட்ஸு. ஓகே, இப்போ உங்களுக்கு சிஇ மார்க்கிங்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு ப்ராடக்டை யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த மேனுஃபேக்சரர் அசஸ்மெண்ட் பண்ணி போடுற மார்க்கிங் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த சிஇ மார்க்கிங்கை உங்கள் ப்ராடக்டில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த், சேஃப்டி, என்விரான்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிஇ மார்க்கிங்கை போட முடியும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிஇ மார்க்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் நிறைய பொருளில் சிஇ மார்க்கிங் பார்த்தா இந்த வீடியோவோட ஞாபகம் வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ், அதுக்கப்புறம் அப்ராடில் என்னோடய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நான் இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக், கமெண்ட்ஸ்லாம் போட்டு விடுங்க. தேங்க்யூ.